சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் நல்ல மனதை பார்த்த நான் இப்போது உனக்கு பரிசு தர வந்திருக்கிறேன். உன் பாவங்கள் எல்லாம் தீர்ப்பதற்காகவே இப்போது உனக்கு உன் சாயப்பா வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன். பிள்ளையே, என் மீது நீ எவ்வளவு பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறாய், அதை நான் தெரிந்து கொண்டேன். அதனால்தான் உன் பாவங்கள் எல்லாம் தீர்த்து உனக்கு தேவையானதை உன்னிடம் சேர்த்து உன்னை மன நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன். பிள்ளையே, இனி எல்லோருமே ஆச்சரியம் படும் அளவில் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டப் போகிறேன். உன் சாயப்பா சொல்லும் இந்த வாக்கு ஒருபோதும் தவறாக இருக்காது. நம்பிக்கையுடன் இரு, கவலைப்படாமல் இரு, நம்பிக்கையுடன் காத்திரு. பிள்ளையே, நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருப்பேன். உன் எண்ணங்கள் எல்லாம் நல்லதாக நினைத்துவிடு. உன் சாயப்பாவை நினைத்து கொண்டிரு. உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து பார்க்காதே பிள்ளையே. உன் சிந்தனைகளை, நீ நினைக்கும் எண்ணங்கள் நல்லதாக இருந்தாலே நீ செய்யும் செயல்கள் எல்லாமே நல்லதாக முடியும். நீ செய்யும் செயல்கள் சிறப்பாக இருந்தாலே உன் செயல்கள் நல்லதாக இருக்கும். உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பிள்ளையே. உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து கொண்டிருக்காமல் உன் மனதை அமைதியாகவும் பொறுமையாகவும் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து கொண்டிருப்பதால் தானே உன் மனம் இவ்வளவு வேதனைப்படுகிறது. உன் மனதை அமைதியாகவும் பொறுமையாகவும் பக்குவமாக வைத்துக்கொள். தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து கொண்டிருப்பதால் தானே உன் மனம் இவ்வளவு வேதனைப்படுகிறது. கூடிய விரைவில் உன் சாயப்பா அத்தனையும் சரி செய்வேன், என்னை நம்பு. இப்போது உன்னை தேடி வந்தேன் தெரியுமா பிள்ளையே. உன் சாயப்பா அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாக்கு சொன்னதில்லை. நீ என் மீது அளவு கடந்து பக்தியும் கண்ட நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நல்ல எண்ணமும் எல்லோருக்கும் நல்லதே செய்கிறாய். அதனால்தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன். பிள்ளையே, உன்னை வேண்டாம் என்று உன்னை விட்டு சென்றவர்கள், உன் மனதை கஷ்டப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ எப்படி வாழப்போகிறாய் என்று நினைக்கும் சில பேர் எண்ணங்களுக்கு பதில் சொல்ல நானே உன்னை மிக சிறப்பாக உன் வாழ்க்கையை நீ வாழும்படி உன் சாயப்பா செய்வேன். பிள்ளையே, உன் மனதில் என்றும் நம்பிக்கையை விடாதே. பிறகு உன் லட்சியத்தை அடைய என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி யோசி பிள்ளையே. உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள், வேதனைப்படுத்தியவர்களிடம் கோபப்படாமல் அவர்கள் மனதை நீயும் கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்காமல் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினை பிள்ளையே. அவர்களை பற்றி நினைப்பதையே விட்டுவிடு. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நீ சொல்லும் இந்த நல்ல வார்த்தை உன்னை நான் நல்லபடியாக உன்னை வாழ வைப்பேன். நீ நலமுடன் இருப்பாய். பிள்ளையே, ஒருவர் நல்லது செய்தால் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். அதே ஒருவர் கெடுதல் செய்துவிட்டால் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஆனால் பிள்ளையே, இதுபோல் நினைக்க கூடாது நீயும். அதை தாண்டி உன் எதிரிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும்போது, இப்படி நினைக்கும்போது உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும். பிள்ளையே, நீ நினைத்தது, நீ கேட்டது எல்லாமே உன் வாழ்க்கையில் கிடைக்கும். நான் சொன்ன வார்த்தைகளை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருவேன். என்னை நம்பி இரு. நம்பிக்கையுடன் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி. பிள்ளையே, உன்னை சுற்றி இருப்பவர்களை தேடி சென்று நீ ஆறுதல் வார்த்தை கேட்கவும் வேண்டாம். அவர்கள் உனக்கு புத்திமதி சொல்வார்கள் என்று நீ நினைக்கவும் வேண்டாம். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் மன கவலையாக இருக்கும்போது
அமைதியாக என் கண் முன் வந்து நீ அமர்ந்து அமைதியாக உன் கண்களை மூடிக்கொண்டு உன் மனக்கண்களால் என்னை பார். உன் கவலைகளை என்னிடம் சொல். உன் கவலைகளை நான் தீர்ப்பேன். எப்போது உன் மனம் கவலையாக இருக்கும்போதும் நீ எதையும் பற்றி யோசிக்காதே, எதையும் யோசிக்காதே. பிள்ளையே, உன் மனம் கவலையாக இருக்கும்போது அமைதியாக என் முன் வந்து அமர்ந்துவிடு. உன் சாயப்பா பெயரை உச்சரி. பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் அத்தனையும் தீர்ப்பேன். உன் மனதை தைரியமாக வைத்துக்கொள். மன தைரியம்தான் மிக முக்கியம். பிறகு நம்பிக்கை. இந்த இரண்டும் உன்னிடம் இருக்க வேண்டும். கவலைப்படாதே பிள்ளையே, உன் பாரத்தை எல்லாம் தீர்த்து உன் மனதில் தெளிவை தரப்போகிறேன். நீ நிம்மதியாக சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பதற்காகவே எல்லாமே உனக்கு செய்ய போகிறேன். நான் சொல்லும் வார்த்தைகளை உன் மனதில் வைத்துக்கொண்டு உன் கவலைகளை எல்லாம் மறந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பி. மற்றவர்களை நீ எதிர்பார்த்து இருக்காதே. உனக்காக நான் இருக்கும்போது மற்றவர்களை நீ எதிர்பார்த்து இருக்காதே. உனக்காக நான் இருக்கும்போது நீ ஏன் மற்றவர்களை எதிர்பார்க்கிறாய்? பிள்ளையே, இந்த உலகத்தில் அவரவர் வாழ்க்கையை வாழ பார்ப்பார்கள். அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும்போது அவர்களால் உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அவரவர் வாழ்க்கையை அவரவர் திறமையால் மன தைரியத்தால் இதையெல்லாம் கடந்து வந்துவிடலாம். உனக்கு ஆறுதல் சொல்லவும் உனக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கும் நேரமும் இல்லை, நல்ல குணமும் இல்லை. நீ யாரையும் நீ எதிர்பார்க்காதே பிள்ளையே. நானே உன்னை தேடி வந்து உனக்காக ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறேன். நீ அதன்படி நடந்து கொள். பிள்ளையே, கடந்த காலத்தில் இருக்காதே, நிகழ்காலத்தில் இரு. நிகழ்காலத்தை பற்றி யோசி. நடந்து முடிந்ததையே நினைத்து பார்க்காதே. கவலைதான் உன் மனதில் ஏற்படும். பிள்ளையே, உன் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன் எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்வேன். நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு எந்த தோல்வியும் மனவேதனையும் கஷ்டங்களும் இனி வராது. இனி நடப்பது எல்லாம் உனக்கு சந்தோஷ நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்வேன். என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனதைரியம் உனக்கு இருந்தால் போதும் பிள்ளையே. உனக்கு தோல்விகள் வந்தாலும் இந்த தோல்விகள் நாளை வெற்றிக்கானது என்று உன் மன தைரியத்தால் இதை நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். உன் மனதை தைரியப்படுத்தி கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. என்ன நடந்தாலும் உன் நன்மைக்கு என்று கடந்து வா. நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என்னிடம் கேட்டதை உன் சாயப்பா நிறைவேற்றுவேன். தைரியமாக இரு, நம்பிக்கையுடன் இரு. எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?